அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு டிசைன் பண்ணணும், அந்த டிசைன் கஸ்டமருக்கு ஒரு நல்ல சேல்ஸை கொடுக்குது அப்படின்னா அது வந்து சூப்பரான டிசைன். அப்போது என்ன மாதிரி டிசைனை பண்ணால் நாம் வந்து நல்ல சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தேதிக்கு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய ஏஐ டூலாம் வந்துருச்சு, நான் ஏஐலே போட்டு ஒரு டிசைனை பண்ணிக்கிட்டுமான்னு கேட்குற அளவுக்கு இருந்தால் கூட, ஆனால் ஏஐயால் செய்ய முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை மாதிரி க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி அதால் என்ன பண்ண முடியாது, கஸ்டமருக்கு என்ன வேல்யூ தருவோ அதை வந்து தர வந்து தெரியாது. அப்போது அந்த மாதிரியான க்ரியேட்டிவான திங்கிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல டிசைனர் ஆகலாம். அதே மாதிரி இந்த டிசைனை எப்படி நான் பண்ணேன் அப்படின்றத பிரேக் டவுன் வந்து பண்ண போகிறேன். ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு இந்த வீடியோவை தொடர்ச்சியாக வந்து பாருங்கள், உங்களுக்கே ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகே, அப்போது வீடியோக்குள்ளே நம்ம போயிடுவோம். இப்போது இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, அது போக அடிஷ்னலாக ஒரு கொக்கோ கோலா, க்ரீம் காப்பி, அந்த ஒரு ஹாட் டீ, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஆடை பார்த்தா அந்த ஆடை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட அதுதான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது எப்படி நம்ம வந்து பண்ணலாம், இது ஈஸியாக எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஃபோட்டோஷாப் தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு புது நியூ டாக்குமெண்ட் வந்து இது A5 பிரிண்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா A4, A6, A எல்லாம் இருக்கும், அதில் A5னா A4ல் பாதி. அப்போ அதை போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் அப்படின்னு வந்து கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ரெண்டு விஷயங்களை வந்து முடிவு பண்ணணும். ஒரு டிசைனுக்குள்ளே நீங்கள் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிளாக 2 இல்லை 3 இந்த மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணோம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு மெரூன் கலரை வந்து, அதாவது நல்ல ப்ரௌன் கலரை வந்து வச்சுக்கிறேன். காப்பி கொட்ட கலர் கிட்டத்தட்ட வச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு மாதிரி ஃப்ளோரசென்ட்டான ஒரு எல்லோவை வந்து யூஸ் வந்து பண்ணலாம். அதை தான் இந்த 2 கலரை வந்து இங்கே சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இந்த டிசைன்லேயும் பண்ணியிருக்கேன். இந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு கலரும் அந்த ஃப்ரைட் ரைஸ் பிரியாணின்ற பேருக்கு ஒரு கலர், அந்த 2 தான் வந்து இங்கே வச்சுருக்கேன். அது போகவும் இது எல்லாமே அந்த இமேஜிலேருந்து எடுத்தோம் அப்படின்றதுனால தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக்ரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுவோம். ஏன்னா பேக்ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து மாறிடும். நான் ஆல்ரெடியே வந்து கூகுள் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் வந்து ப்ரௌன் டெக்ஸ்டர் பேக்ரவுண்ட் அப்படின்னு வந்து தேடினேன், நிறைய கிடச்சிச்சு. அதில் இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு, பக்கத்தில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து காப்பி வந்து பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபைலில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிட்டேன். சின்னதாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு பெரிய குறை இல்லை. Ctrl+T கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், பெருசு பண்ணுறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மூலையிலிருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மூளை வரைக்கும் அதை பெருசு பண்ணணும். அப்போது நான் வந்து பெருசு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டான ஒரு இதுக்கு வந்துருச்சு. Ctrl+A சென்டர். ஓகே, அப்போது கரெக்டாக வந்துருச்சு. ரெண்டாவது, எனக்கு பேட்டர்ன் வெறுமனே இப்படி பார்க்குறத விட இன்னும் கொஞ்சம் பேட்டர்னில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னொரு பேட்டர்ன் அப்படின்னு வந்து கூகுளில் தேடினேன். அது ஒரு டிசைனை கொடுத்துச்சு. அதில் நிறைய பேட்டர்ன் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கினா இந்த பேட்டர்னை எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன். சேம் அதே மெத்தட் தான். காப்பி பண்ணதை நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், திருப்பிக்கிட்டேன். அவ்வளோதான், 90 டிகிரி போட்டு திருப்பிட்டு தேவைக்கு தகுந்தபடி நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்துட்டு இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இப்படி பெருசு பண்ணுறேன். டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது ஓரளவுக்கு தான் வந்துச்சு. நான் ஷிஃப்ட்டை பிடிச்சி பெருசு பண்ணோன்னே பேட்டர்ன் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் வந்தாச்சா, இப்போ முடிச்சு. ஆனால் இது மேலே மறைச்சிருச்சு அப்படின்னும் போது இந்த இடத்துல நான் லேயரை ஓப்பன் பண்ணுறேன். லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, இந்த பிளெண்டிங் ஆப்ஷனை பயன்படுத்தினேன் அப்படின்னா எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து அது வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து மல்டிப்ளைலே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து அது இருக்குது. அப்போது மல்டிப்ளையில் போட்டு இது ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ நான் ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டேன். பேக்ரவுண்டில் இங்கே இருக்குல்ல பேக்ரவுண்டு, இது கொஞ்சம் டார்க்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணணும். அப்போ நான் லெசோ டூல் எல் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறது பாருங்கள், ஜஸ்ட்டு ஒரு பக்கத்துக்கு மட்டும் போட்டுட்டு ஷிஃப்ட்டு F6, அதாவது ஃபெதருக்கான ஆப்ஷன், நல்ல ஃபெதர் போட்டுட்டு Ctrl+M கொடுத்து லைட்டாக அதை வந்து டார்க்காக பண்ணுறதா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து நான் பார்த்துக்கிறேன். அப்போ லைட்டாக டார்க், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டு நல்லா எலாபரேட்டடாக தெரியும் அப்படின்றதுனால. Ctrl+D டீசெலக்ட். அப்போ பேக்ரவுண்டு இதில் என்ன செஞ்சனோ அந்த பேக்ரவுண்டை நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே அச்சீவ் வந்து பண்ணிட்டேன். ரெண்டாவது, இது எல்லாத்தையும் கரெக்டாக வைக்கணும், கண்டென்ட் வந்து ஃபில் வந்து பண்ணணும். இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஆர்டருக்குள்ளே வைக்கணும்ல, அப்போ அதுக்கு கைடை வந்து செட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், வியூவில் போகிறேன், கைடு அப்படின்ற இடத்துல நியூ கைட் லேஅவுட்னு இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே உங்களுக்கு ஃபஸ்ட் டைமோ ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற ஆட்கள்லாம் தெரியும், கைடுக்கு வந்தீங்கன்னா மார்ஜின், காலம், ரோ ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு மார்ஜின் மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்து 100 பிக்சல் அப்படின்னு வந்து வச்சுருக்கிறேன். 100 பிக்சல் எனக்கு போதுமானது தான். ஓகேவா போட்டேன். ஓகே, இப்போது கண்டென்ட்டையும் நான் வந்து போடணும். அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே என்ன இருக்குது, டேஸ்டி ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ், இதுதான் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், டைப் அடிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இருக்கிறதுலே போல்டு ஃபாண்ட்டாக நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், இதில் சிஸ்டம்லேயே வந்து இம்பேக்ட் ஃபாண்ட்டு, போல்டு ஃபாண்ட்டு, இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபாண்ட் இருக்குது அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ உள்ள வந்து ஒரு ஃபைல் கொண்டு வந்து வச்சுட்டிங்க, அந்த ஃபைலில் இருக்கிற ஃபாண்ட் எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் நியரஸ்ட் ஃபாண்ட்டாக நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு நினச்சிங்கன்னா சிம்பிள், இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் வந்து ஃப்ளாட்டன் பண்ணிடுறேன். ஒரு JPEG இமேஜ்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கூகுள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒரு இமேஜ்னு வச்சுக்கோங்க. M டூல் வச்சுட்டு இது பாருங்கள்,
ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சும்மா இது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப்பில் போனால் அப்படின்னா மேட்ச் ஃபாண்ட்னே இருக்கும். மேட்ச் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபாண்ட் எல்லாத்தையும் ஷோ பண்ணும். இது வந்து நேராக வந்து இம்பாக்ட் ஃபாண்ட்டு, அது மேலே ஃபஸ்ட்லேயே இருக்குது இம்பாக்ட் ரெகுலர்னு, அதுதான் அது. ஆனால் அது தாண்டியும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், ஈல்த் சம்திங் ரெகுலர் அந்த மாதிரியான ஒரு ஃபாண்ட்டு. அப்புறம் இந்த நியரஸ்ட்டாக போல்டாக இருக்கக்கூடிய ஃபாண்ட் எல்லாத்தையும் பார்த்துச்சு. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், HAE அதுதான் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். பக்கத்தில் நான் என்ன பண்ணுறேன், டைப் படிக்கிறேன். இப்போ நாங்கள் டேஸ்டி அப்படின்னு டைப் படிக்கணும். TASTY டேஸ்டி. நான் வந்து ஆல்ரெடி இம்பாக்டில் தானே இருக்குது, HAEன்னு ஒரு ஃபாண்ட் வந்துச்சு இல்லை, அந்த ஃபாண்ட்டை வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட அது வந்து அதே மாதிரியான ஒரு போல்டு ஃபாண்ட்டு, நல்லா டேஸ்டின்றது இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த ஃபாண்ட்டை இந்த இதுக்கு மேலே கொண்டு வந்து வச்சிட்டேன். ஓகேவா? இப்போது அதே ஒரு ஆல்ட் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபுட்டு அண்டு என்னது ட்ரிங்க், DRINK ட்ரிங்க். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் A கொடுத்து கொஞ்சம் ஆல்ட்டை வச்சு கொஞ்சம் முன்ன பின்னா வந்து நகர்த்திக்கிறேன். ஏன் அப்படின்னா அது வந்து இருக்கும். இப்போ இதில் இடையில ஒன்று செயல் நம்ம அண்டு போடவே இல்லை, அண்டை தனி லேயராக நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான் விஷயம். இப்போ நான் பாருங்கள் இது வரைக்கும் போட்டேன்னா, இப்போது ஷிஃப்ட்டை பிடிச்சி செலெக்ஷன் பண்ணிவிட்டு மொத்தமாக இது வரைக்கும் நான் வந்து போட்டேன். இப்போது இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப தள்ளி இருக்குன்னா கண்ட்ரோல் T போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இந்த 40 இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஒட்டி அதை வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இதுலேயும் அதே 40 இருக்குது, நான் இது வந்து 0 ஆக்குறேன். கரெக்டாக ஒட்டி அந்த ஃபாண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக தான் இருக்குது. அப்போ நான் தேவைக்கு தகுந்தபடி இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா எனக்கு இன்னும் பெருசு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் இந்த ஃபாண்ட்டு. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நாம் வந்து இம்பாக்டில் கிரியேட் பண்ணதை இப்போ இந்த ஃபாண்ட்டில் வந்து கிரியேட் வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாமே இதே ஃபாண்ட்டில் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்லாம் கிடையாது. ஓகே, அப்போ ரெண்டாவது முடிஞ்சிருச்சு. இதில் அண்டு அப்படின்ற ஒன்று இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், தனியாக வெளியில் அண்டு அப்படின்றத போட்டுட்டு நல்லா ஜூம் பண்ணுங்கள். இந்த அண்டு சரியில்லை, நம்ம இம்பாக்டில் இருக்கிற அண்டே கூட யூஸ் வந்து பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இம்பாக்ட் ஃபாண்ட்டில் போய்ட்டு இம்பாக்டே யூஸ் வந்து பண்ணிக்குவோம். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ நான் இதை எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுட்டேன். இப்போ மேலே வைக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் இடையில அது நிற்குது, ஆனால் தனியாக தெரியல. அப்போது இதுக்கு நான் லேயரில் போய்ட்டு ஸ்ட்ரோக் வந்து கொடுக்குறேன். அப்போது ஸ்ட்ரோக் எவ்வளோ வேணுமோ இந்த கலர், நீங்கள் என்ன கலர் வைக்கிறீங்களோ அந்த கலர், உங்களுக்கு என்ன கலர் ஆல்ரெடி அதில் இருக்குது அதனால் அப்படியே எடுத்துக்கிச்சு, நீங்கள் அந்த கலர் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இதுக்கு ரிலேட்டடாக வேணும்னா அது பாருங்கள், ஐட்ராப்பர் டூல் வச்சு இங்கே பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் கொஞ்சம் கலரை வந்து எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ தான் பேக்ரவுண்டோட மெர்ஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், டேஸ்டி ஃபுட் அண்ட் ட்ரிங்க் மேலே டைட்டில் வந்து முடிச்சிட்டோம். தேவை முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் மேட்ச்க்கலாம். இப்போது இதை நான் ஒவ்வொரு தடவையும் வேலை செய்யும்போது எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ரெண்டுத்தையும் மட்டும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு லாக் வந்து பண்ணிடுறேன். இப்போ வெளியிலேருந்து இப்படி ட்ராக் பண்ண அப்படின்னா இந்த லாக்கில் இருக்கிறது எனக்கு என்ன ஆகாது, செலக்ட் ஆகாது. அப்போ இதை மட்டும் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோக்கு வேணாலும் மேலே வைக்கிறதோ கீழே வைக்கிறதோ எதை வேணாலும் என்னால் பண்ண முடியும். ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டேன். ரெண்டாவது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஷேப் இருக்குது. ஷேப்பு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கோணையாக வந்து வளைஞ்சிருக்கு. இப்படி சாய்வாக ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்மளுடைய நாலேஜை வந்து யூஸ் வந்து பண்ணணும். அப்போது நான் ஷேப் டூலுக்கு போகிறேன். ஷேப் டூலில் பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு தேவைக்கு தகுந்தபடி நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷேப்பை போடுறேன். அந்த ஷேப் போட்ட உடனே அந்த ஷேப்போடைய ஃபில்லு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஃபில் இந்த கலர் தான். அப்போது நான் இதோடைய கார்னரை கொஞ்சம் குறைக்கணும். எந்த அளவுக்கு குறைக்கலாம் அப்படின்னா, நான் வந்து இங்கே இருக்குது இதோடைய ஆப்ஷன், நான் வந்து 100 கொடுத்துக்கிறேங்க. 100 கொடுத்தேன் அப்படின்னா எல்லா பக்கமும் 100 எல்லா பக்கமும் வந்துருச்சா, அப்போது ஓகே. இப்போது இந்த இது வந்து இன்னும் கூட கொஞ்சம் அப்படி பெருசு பண்ணிக்கிறேன். நான் வேணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் அடிச்சுக்கணும். என்ன இருக்குது, பிரியாணின்னு இருக்கா, அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் டூல் வச்சுட்டு பிரியாணி, BRIYANI பிரியாணி. என்னக்கா எனக்கு வந்து இந்த ஃபாண்ட்டு தான் கலர், இந்த கலர் வச்சுட்டு நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறேன். ஃபாண்ட்டை வச்சுட்டேன். கீழே வந்து இப்போது லோரம் இப்சம், அதாவது டம்மி கண்டென்ட் வைக்கணும். நான் திருப்பியும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன் எவ்வளோ தொலைக்கு வேணுன்றதை. இப்போ போட்டேன் அப்படின்னா ஓகே தான். கண்ட்ரோல் T போட்டு இது பாருங்கள், இங்கே எடுத்து போய் வச்சுக்கிட்டேன். நல்லா ஜூம் பண்ணுங்கள். இது ஒன்றுத்துக்குள்ளே நிறைய ஃபாண்ட் ஒளிஞ்சிருக்கு. அப்போ கண்ட்ரோல் T போட்டு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், 0 இருக்கிறதவ ஆட்டோவாக மாற்றணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். பட் இந்த ஃபாண்ட்டெல்லாம் வச்சிங்க அப்படின்னா போல்டு ஃபாண்ட், இது டிஸ்பிளே ஃபாண்ட், இதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ டைப்போகிராஃபி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு டிஸ்பிளே ஃபாண்ட்டோ இல்லை ஒரு டைட்டில் ஃபாண்ட்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாடி ஃபாண்ட்டாக இருக்கிற ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணேன். நான் வந்து சோரா யூஸ் பண்ணிக்கிறேன், அது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சோரா வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த டபிள்-T எடுத்து விட்டேன். எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் மட்டும் நான் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் போதுங்க, எனக்கு வேறு எதுவும் எனக்கு வேணாம். அதனால் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மற்ற இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் டெல் பண்ணிட்டேன். இப்போது இது வரைக்கும் தான் இதோடைய சைஸ் ஒரு 14. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சி A அடிச்சிங்கன்னா கரெக்டாகிடும். இந்த இடத்துல டபிள்-T எடுத்துட்டிங்கன்னா கரெக்டான இதுவாக வந்துடும். இங்கேருந்து இருக்கிற இடம் வரைக்கும் எல்லாம் ஓகே. இப்போது ஓகேங்க, கண்ட்ரோல் T போட்டு நான் தேவைக்கு தகுந்தபடி சின்னதை வந்து பண்ணிக்கிறேன். இப்போது இதிலேருந்து நமக்கு கண்ட்ரோல் E பேராகிராஃப் போய்ட்டுங்க. இந்த ஹைப்பர்நெட் எடுத்து விட்டிங்கன்னா இந்த ஹைப்பர்நெட்டெல்லாம் இருக்காது, அவ்வளோதான். இப்போது தேவையில்லாத அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா கரெக்டாக வந்து இருந்துடும். இப்போ இங்கே நிறைய தேவையில்லாத கண்டென்ட் இருக்கும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது பாருங்க. அப்போது இது வந்து கரெக்டாக இது வரைக்கும் வச்சுட்டு
நான் உள்ளே வச்சிட்டேன். ஒரு விஷயத்தை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் படம் வைக்கணும், அதை சைடாக வைக்கணும், அதுக்கு தகுந்தபடி தான் இந்த கண்டென்ட்டையும் நம்ம வந்து வைக்கணும். அப்போ நான் பிரியாணின்றதை நல்லா மேலே வச்சுக்கிறேன். இப்போ ஒரு படம் ஆன்லைன்லேயே அதே மாதிரி நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். டவுன்லோடில் போனால் அப்படின்னா பிரியாணி இருக்கும். எல்லா படத்தையும் நீங்கள் ஆன்லைனில் தான் போய் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. இப்போது ஒரு படம் வந்துருச்சு, இந்த படத்தை நான் கட் பண்ணி எடுக்கணும். ஃபோட்டோஷாப் வந்து காலங்காலமாக நிறைய பயன்படுத்திகிட்டே இருக்குன்றதுனால அது கரெக்டாக ஒரு ஆப்ஜெக்டை செலெக்ஷன் பண்ணும் அப்படின்றது ஓகே. அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல்னு ஒரு டூல் அவங்களே கொடுத்தாங்க. இதை செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதுவே என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக எது சப்ஜெக்டோ அது பார்த்து உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சிம்பிளாக ஒரு ஃபெதர், அது போக காப்பி. நான் ஷிஃப்ட் F6 அடிக்கிறேன். ஷிஃப்ட் F6 அடித்தேன் அப்படின்னா ஃபெதர் டூல் நான் வந்து ஒரு 1 கொடுத்துட்டு காப்பி, Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலுக்கு எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா தேவைக்கு தகுந்தபடி சின்னது வந்து நான் பண்ணுறேன். எவ்வளோ தொலைவுக்கு தேவையோ அவ்வளோ தொலைவுக்கு வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஒரே பக்கத்தில் இல்லாமல் நான் அதை திருப்பி வைக்கிறேன். அப்போ தான் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் ஷிஃப்ட்டை பிடிச்சி கீழே பார்த்தாப்புல இப்படி தெரியட்டும் அப்படின்றதுனால, ஏன்னா அதோட கார்னர் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு மாதிரி டிசைனுக்குள்ளே கொண்டு வர போகிறோன்றதுனால இப்போ இது அளவுக்கு எனக்கு போதும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். கொஞ்சம் பெருசு வந்து பண்ணிக்கிறேன். எவ்வளோ தொலைவுக்கு வேணுமோ அவ்வளோ தொலைவுக்கு பெருசு வந்து பண்ணிட்டேன். இப்போது கம்ப்ளீட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் மேலே பிரியாணி அதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்லாம் தான் கீழே போட்டிருக்கேன். நான் வந்து டம்மிக்காக பண்ணுறேன்றனால சாதாரண வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் கண்டென்ட் கொடுக்குறாங்க உங்கள் ஆள் அப்படின்னா அவர் கொடுத்துருப்பாருங்க, இது வந்து சீரக சம்பா பிரியாணி, இது வந்து ஸ்பெஷல் பாஸ்மதி யூஸ் பண்ணுறோம், இல்லை ஸ்பெஷல் ரைஸ் இருக்குது, இப்படின்னு பல விஷயங்களை சொல்லிவிட்டு அதில் என்னெல்லாம் சேர்க்கும் ஃபியூச்சர்ஸை கொடுப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மெயின்டைன் வந்து பண்ணலாம் அந்த இடத்துல. ஓகே, இப்போது ப்ரைஸிங் வந்து வைக்கணும். இது எவ்வளவு ப்ரைஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப ஒரு ரவுண்டு டூலில் வச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ டூலை வச்சுக்கிட்டு இது பாருங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா ஷிஃப்ட் பிடிக்கிறேன். அப்படி ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா தான் தனியாக வரும். இப்போ இங்கே தனியாக வச்சுட்டு அதே யூ டூல் சின்னதுக்கு தகுந்தபடி சின்னது வந்து பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை பிடிச்சி சின்னது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி சின்னதாக ஆகும். ஓகேங்களா? இப்போது இதனுடைய கலர் நான் இந்த கலரை வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட் இதுக்கு ஸ்ட்ரோக்கு வைக்கிறேன். நான் வந்து எதனா ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் கூட இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குன்றதுனால ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரோக்கை வச்சுட்டு அந்த ஸ்ட்ரோக்குக்கு கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் வந்து பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அப்போது ஒரு 10 வச்சுக்கிட்டா உங்களுக்கு அந்த இன்க்ரீஸ் வந்து தெரியும். இப்போது இதனுடைய ப்ரைஸுங்க எப்படி வேணாலும் வைக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 299 வச்சுக்கங்களேன். இப்போ பிரியாணி வந்து 299 இருக்குது அப்படின்னா நான் 299 அப்படின்றத வச்சுட்டேன். இப்போது மேலே வந்து நீங்கள் வந்து எது வேணாலும் வைக்கலாம். ஜஸ்ட்டு 299 ருப்பீஸோட சிம்பிள் போட்டாலும் சரி, இல்லைனாலும் சரி, உங்களுடைய சாய்ஸ். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ருப்பீ சிம்பிள் எனக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்தில் வந்து ருப்பீ சிம்பிள் எடுத்துக்கிறேன். அதுதான் பெட்டர் எனக்கு. நீங்கள் வந்து கூகுளில் போனீங்க அப்படின்னா ருப்பீ சிம்பிள் அப்படின்னு தேடிங்கன்னா உங்களுக்கு ருப்பீ சிம்பிள் வந்து கிடைக்கும். நான் வேணுன்னா உங்களுக்கு கூகுளில் போய்ட்டு கூட ருப்பீ சிம்பிள் தேடுறேன். ருப்பின்னு போட்டிங்கனாலே இந்த இடத்துல சிம்பிள் வந்துருச்சிங்களா, இது எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இந்த ருப்பி சிம்பிள் தான் அது. அதை தான் நீங்கள் ஏரியல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஏரியல் மற்ற சோரா ஃபாண்ட் மாதிரி நான் யூஸ் பண்ண மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், அது வந்து சரியாக காட்டாது. எப்போது 180 ரூபா. அதே தான் இந்த இடத்துலையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இதை இந்த இடத்துல வைக்கிறீங்களா இல்லை தள்ளி வைக்கிறீங்களான்றது நீங்கள் முடிவு வந்து பண்ணிக்கலாம். இதை இப்படியே ரவுண்டாக வச்சுட்டாலும் சரி, இல்லை நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுடைய சாய்ஸ். பட் இதை நான் வந்து இப்போத்துக்கு என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இதை இப்போ இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து வேலை வந்து செய்யணும். ஷேப்பில் வேலை செய்யறதுனா என்னங்க அப்படின்னா, இது ஒரு ஷேப்பு, இது ஒரு கார்னருக்கு வளையணும். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் வளைஞ்சாப்பில் இருக்கா. இப்போ இந்த மாதிரி தானே நம்ம டிசைனை வந்து அச்சீவ் பண்ணணும். அப்போ நான் அப்படின்ற டூலை யூஸ் வந்து பண்ணுறேன். இதில் வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல் அப்படின்னு ஒன்று இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து டேரெக்டாக இந்த நோடை வந்து செலெக்ஷன் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து அப்பேர் அடிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அப்பேர் அடிக்கும்போது அது கேட்குது, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஷேப் வச்சுருந்தீங்க, இந்த ஷேப் வந்து இப்போ என்னவா மாறும் அப்படின்னா பார்த்தா மாறிக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும். பரவாயில்ல அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே ஏற்றுனீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தபடி அது வந்து கரெக்டாக மேலே வந்து போயிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தொலைவுக்கு தேவையோ அவ்வளோ தொலைவுக்கு அந்த ஷேப்பை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து பண்ணியிருக்கோம். நான் இன்னும் கொஞ்சம் அப்படி வச்சுக்கிறேன். அப்போ தான் படத்தை கூட பெருசு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் படத்தை இன்னும் கொஞ்சம் எனக்கு தகுந்தபடி பெருசு வந்து பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த கண்டென்ட்டும் எனக்கு அவ்வளோ தேவையில்லை, இவ்வளோ தான் இருந்தால் போதும். ஓகேங்களா? இந்த கண்டென்ட்டை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடுறேன். ஓகேவா? இதை நீங்கள் வந்து செஞ்சிட்டிங்கன்னா போதும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இதையே தான் காப்பி பண்ண போகிறேன். அடிஷ்னலாக காப்பி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆல்ட்டை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி அப்படியே கீழே வந்து ஒரு ஷிஃப்ட் எடுத்துக்கிறேன். படம் எதையும் மாற்ற போகிறதில்ல, இந்த ஷேப்பை மட்டும் நம்ம வந்து மாற்ற போகிறோம். அப்போ Ctrl T ஷேப்பை மட்டும் செலெக்ஷன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல், திரும்பவும் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப் வெர்டிக்கல். இப்போ பாருங்களேன், கரெக்டாக நமக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹரிசாண்டலாக நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம், அப்புறம் வெர்டிகலாக வந்து ஃபிளிப் வந்து பண்ண போகிறோம். அவ்வளோதான், தவிர வேறு எதுவுமே இல்லை. தேவைக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த படத்தை வந்து தூக்கிட்டு போகிறோம். அதே மாதிரி தான் இந்த ரேட்டு இதெல்லாம் இந்த பக்கம் மாறப்போகுது. இப்போ இந்த பக்கம் ரேட்டு என்னாகுது, FRIED ஃப்ரைட் ரைஸ்.
சைஸ் சின்னது பண்ணணும். நான் ரெண்டுத்தையும் சேர்த்து செலெக்ஷன் பண்ணி சின்னது பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு வந்து ஒரே ஈக்குவலான சைஸ் வந்து யூஸ் ஆகும். அப்போது வந்து பின்னாடி என் டிசைனில் எந்த பிரச்சனையும் வராது, ஒரே சைஸை யூஸ் பண்ணுறதுனால. ஓகேவா? திரும்பவும் இதையும் நான் கொண்டு வந்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ தொலைக்கு தேவையோ அவ்வளோ தொலைக்கு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் அது மட்டும் தேவை. இது மொத்தமாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே வச்சுக்கிறேன். இந்த ப்ரைஸை இந்த இடத்துல வைக்கணும். ஓகே, இப்போ ஃப்ரைட் ரைஸ் படத்தை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போது உண்மையான சவால் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ ஆல்ரெடியே வந்து நான் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலை சொன்னேன், கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணால் கரெக்டான ஆப்ஜெக்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னு வந்து சொன்னேன். ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், அது கரெக்டாக ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் வந்து பண்ணல. ஏன் செலக்ட் பண்ணல அப்படின்னா, இங்கே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அது கன்ஃபியூஸ் வந்து ஆகுது. அப்போது இந்த மாதிரியான சூழலையும் நீங்கள் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன டூல்லாம் தெரியுமோ அந்த டூலை வந்து அழகாக யூஸ் வந்து பண்ணலாம். நான் டீசெலக்ட் பண்ணிவிட்டு இப்போது மார்க்யூ டூலில் எலிப்டிக்கல் மார்க்யூ அப்படின்ற டூலை வந்து யூஸ் வந்து பண்ணுறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஷிஃப்ட்டை பிடிச்சி ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ட்ராக் வந்து போடுறேன். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சர்க்கிளாக வரும். இப்போ ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சேன் அப்படின்னா இப்படி நகர்த்த முடியும். எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு திரும்ப வந்து பாருங்கள், கரெக்டாக ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சி நகர்த்தி இதை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்டான சர்க்கிளை வந்து ட்ரா வந்து பண்ண முடியும். எவ்வளோ தொலைவு தேவையோ அவ்வளோ ட்ரா பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷிஃப்ட் F6 ஒரு 1 வச்சுட்டு காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு ஃபைலில் கொண்டு வந்து பேஸ்ட் வந்து பண்ணுறேன். இது எவ்வளோ தொலைவு தேவையோ அவ்வளோ தொலைவுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வந்து அழகாக வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இடம் வரைக்கும் தான் எனக்கு இந்த இடம் வரைக்கும் தேவைப்படுது. கொஞ்சம் இப்படி மேலே பெருசு பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த ரேட்டு கீழே வேணும். அப்போ நான் ரேட்டு கீழே வந்து கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து 199 வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே ரேட்டில் வச்சு அப்புறம் அதுக்கும் இதுக்கு என்ன பிரியாணிக்கு இதுக்கு என்ன ரேஞ்சு, அப்போது ரெண்டுத்துக்கும் வச்சுட்டேன். ஃப்ரைட் ரைஸ் அப்படின்றத மென்ஷனும் பண்ணிட்டேன். கரெக்டாக வந்து நான் வந்து இந்த 2 டிசைனையும் உள்ளுக்கு தகுந்தபடி செஞ்சுட்டுங்க. இப்போது 2 செஞ்சுட்டா முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா, இதில் பாருங்கள், இன்னொரு அது கீழே வந்து இன்னொரு 2-3 கோலா கொக்கோ கோலா இதெல்லாமே வச்சுருக்காங்க. அது கீழே தான் வந்து இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயம், நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். கண்டென்ட்டை நான் வந்து உங்களுக்கு அதை திரும்ப செய்யணும்னு இல்லை, இங்கே வந்து காப்பி பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு தானே, நார்மல் டெக்ஸ்ட்டை வந்து போட்டுட்டு Ctrl+T போட்டு எவ்வளோ பெருசு பண்ண முடியுமோ அவ்வளோ பெருசு பண்ணி போட்டேன். இது பிரச்சனை கிடையாது, இது நார்மலாக நம்மளால் செய்ய முடியும். Ctrl+A கொடுங்க, சென்டர் வந்து செஞ்சிட முடியும். இப்போ கீழே இருக்கக்கூடிய படத்தை தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டிசைன் வந்து பண்ணணும். கரெக்டாக பாருங்கள், இப்போ இதில் கார்னர் கட் பண்ணியிருக்கேன், இதில் கார்னர் கட் பண்ணியிருக்கேன். பட் இதில் எதுவுமே அதை நம்ம வந்து கட் வந்து பண்ணல. இப்போ அதை வந்து கட் பண்ண போகிறோம். அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை சேவ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், ஃபைலில் போங்க, சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறதுக்கு என்னென்னா, நான் வந்து ஃபுட் ஃப்ளையர் அப்படின்னு வந்து சேவ் பண்ணிக்கிறேன். டவுன்லோட்லேயே வச்சுக்கிறேன். சேவ் நீங்கள் கரெக்டான கஸ்டமரோட பேர் போட்டு அதை சேவ் வந்து பண்ணிவிடுங்க. ஒரு தடவை முடிஞ்சா இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபுட்டை வந்து கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பை வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு லேயருக்கு போங்க, ஷேப்பை செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு அது எந்த லேயர் ஷேப்புன்னு கரெக்டாக தெரியும். கண்ட்ரோலை பிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். இப்போ நமக்கு இதுதான் வந்து மறையணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மாஸ்க் வந்து பண்ணோம். வெளியில் எல்லாமே மாஸ்க் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சா. ஆனால் எனக்கு இங்கே கீழே இருந்துச்சு பார்த்தீங்களா, இது இருக்கணும். இந்த கீழே இருக்கிறது தான் மறையணும், மேலே இருக்கிறது மறையக்கூடாது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ண போகிறேன். அவ்வளோதான். என்ன ப்ரெஷ்ஷு, ஒயிட் இருக்கா, அப்போ மேலே வச்சு பாருங்கள், ஒயிட்டு போட்டால் உங்களுக்கு என்ன ஆகும், தெரிய ஆரம்பிக்கும். அப்போ எது வரைக்கும் தெரியும் எனக்கு, சும்மா ஜஸ்ட்டு இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும், இந்த கார்னர் வரைக்கும். அப்போ இந்த ஃபுட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து மாஸ்க்கை மட்டும் டெல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்றதை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபுட்டு இந்த கார்னருடைய எட்ஜ் வரைக்கும், இந்த கார்னரில் இந்த மாதிரி வந்து அது எனக்கு சூட் ஆனால் போதுன்ற மாதிரி நான் வச்சுக்கிறேங்க. ஓகே, இப்போது கண்ட்ரோலை பிடிச்சி கிளிக் பண்ணுறேன். இதை வந்து மாஸ்க் பண்ணுறேன். மேலே இந்த இடத்துல வந்து இது மட்டும் தெரிகிற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடம் வரைக்கும் தெரிகிற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ மேலே மட்டும் நமக்கு அந்த படம் வந்துருச்சு. ஒரு பக்கம் மாஸ்க் பண்ணட்டுமா, அதே மாதிரி தான் இந்த பக்கம் கீழே தேவையில்லை எனக்கு. அப்போ நான் கீழே தான் மாஸ்க் பண்ணணும். கண்ட்ரோலை பிடிச்சி கிளிக் பண்ண அப்படின்னா செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த படத்தை போட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த படத்தை போட்டு இதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை செலெக்ஷன் பண்ணி மாஸ்க் பண்ணிங்க அப்படின்னா மாஸ்க் ஆகிடும். இப்போ தேவை எனக்கு எங்கே, மேல் பக்கம் தான் தேவை. அப்போ மேலே மட்டும் நான் என்ன பண்ணிக்கலாம், அதே ஒயிட் இருக்கணும். கரெக்டாக வந்து நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட்டு மட்டும் என்ன ஆகும். இப்போ நீங்கள் இப்படி இல்லா காட்டி கூட பரவாயில்ல. இப்போ நீங்கள் வெளியே போட்டிங்கன்னா கூட இது பாருங்கள், வெறும் M2 வச்சு நான் மார்க்யூ டூவில் வச்சு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு டெல்ட் கொடுத்தா போதும். டெல்ட் ஆகிட்டு கரெக்டாக வந்து நடந்துடும். இப்போ பர்ஃபெக்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம், மேலே கீழே எல்லாம் போட்டோம். கீழே வந்து பாட்டமில் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் இருக்குது. இப்போ இதில் வந்து 3 இருக்குது மொத்தம். அப்போ அந்த 3க்கு தகுந்தபடி நம்ம வந்து செய்யணும். நான் வந்து திரும்ப ஷேப் டூலில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். தேவைக்கு தகுந்தபடி ஃபஸ்ட்டு வந்து ஒன்று போடுறேன். அப்போ அது அட்ஜஸ்ட் வந்து பண்ண முடியும் ஷேப் டூலில். அப்போ கார்னரை வந்து தேவைக்கு தகுந்தபடி ஒரு தடவை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓரளவுக்கு போட்டுட்டேன். இப்போது ஒரு
கோலா படம் வேணும். நான் ஆல்ரெடி கோலா வச்சுருக்கேன். இது எல்லாம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சதுனால திரும்ப கட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் இங்கிருந்தே கொண்டு வந்து வச்சுக்கிறேன். பட் நீங்கள் அப்படி பண்ண முடியாதுல்ல. கூகுளில் போய்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் கரெக்டான படத்தை தேடி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ நான் இது 3த்துக்கும் தகுந்தபடி இந்த படத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ஒரு பர்ஃபெக்டான விஷயமா வந்து இருக்கும். அப்போது இந்த கோலாவை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்ஸ் சின்னதை வந்து பண்ணிட்டேன். இது வரைக்கும் அந்த படம் அதே மாதிரி ஷிஃப்ட்டை பிடிச்சி நான் இன்னொன்று எடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கு முடிஞ்சு, திரும்ப ஷிஃப்ட்டை பிடிச்சி எடுத்தேன் அப்படின்னா இதுக்கும் அது முடிஞ்சு. இப்போ 3த்துக்கு தகுந்தபடி அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து செட் வந்து ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் கூட உங்கள் டிசைனுக்கு தகுந்தபடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செட்டப் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3த்தையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு தேவைக்கு தகுந்தபடி கீழே இறக்கிறேன். இப்போ இதில் பேர் வந்து டைப் பண்ணிக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு கோலா. Ctrl T போட்டு தேவைக்கு தகுந்தபடி பெருசு பண்ணுங்கள். அந்த ஃபாண்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த HA அப்படின்னு வரும்ல, Ctrl T போட்டு HAE ஒரு தடவை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக வந்து பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வச்சுட்டோம். ரெண்டாவது இந்த பக்கம் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா க்ரீம் காஃபி. நான் வந்து CREAM க்ரீம் காஃபி OOFFE. அப்போது இதை Ctrl T போட்டு, ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசு, அதனால் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை வந்து Ctrl Shift Alt மொத்தமாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த 69 இருக்கிறதவ ஆட்டோ கொடுத்தேன் அப்படின்னா பக்கத்தில் வந்துடும். கொஞ்சோண்டு இழுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். தேவைக்கு தகுந்தபடி பெருசு வந்து பண்ணுங்கள், உங்களுக்கு அது செட் ஆகும். கோலோன்னு போட்டேன், கோலா. ஓகேங்களா? அதே மாதிரி திரும்பவும் வேறு என்ன இருக்குங்க, ஹாட் டீ. அவ்வளோதாங்க. சிம்பிளாக ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் செய்ய என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்லாவே வந்து மேம்படும். இப்போது நான் இங்கேருந்து இந்த அமௌண்ட்டை மட்டும் காப்பி பண்ணி எடுக்கணும். அமௌண்ட்டில் இந்த சின்ன ருப்பி சிம்பிளோட சேர்த்து காப்பி பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இந்த ருப்பி சிம்பிளை தனியாக வந்து காப்பி பண்ணி எடுக்கிறேன். இது எவ்வளவு, நான் 80 ரூபான்னு வைக்கிறேன். அதுக்கடுத்து இதோட ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்கலாம், பட் இருந்தாலும் நம்ம ஒரு டிசைனுக்காக இந்த ரேட்டை வந்து வைக்கிறேன். இது வந்து ஒரு 60 ரூபா. அதே மாதிரி ஷிஃப்ட்டை பிடிச்சி இதையும் செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஆல்ட்டை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். அப்போது ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க, 40 ரூபா. நான் ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக போட்டிருக்கேன், பட் இதுதான் இருக்கும் அப்படின்னுலாம் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போது டிசைனில் பாருங்கள், உங்களுக்கு இப்போது மேலேருந்து இங்கே டாப்லேருந்து இது வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் நான் எனக்கு தேவைக்கு தகுந்தபடி கீழே இறக்கலாம். இப்போது நான் அந்த கீழே லாக்கில் இருக்கிறதுனால எனக்கு தேவைக்கு தகுந்தபடி லாக் இறக்கிட்டேன். எது ரொம்ப முக்கியமாக இருக்கும், ஷிஃப்ட்டை பிடிச்சி இதை பெருசு பண்ணி இன்னும் கூட வந்து இது பண்ணிக்கலாம். இப்போது கம்ப்ளீட்டாக இந்த டிசைனை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரே டிசைன் தான், ஆனால் இங்கே என்ன செஞ்சணும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு டிசைனை நான் இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்கேன். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்டை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் F7 ஷார்ட்கட் இந்த பேக்ரவுண்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லாக்கை எடுத்து விட்டு திரும்பவும் அதே தான் லெசோ டூலை தான் யூஸ் பண்ணுறேன். இதை நல்ல ஒரு ஃபெதர் 250 ஃபெதர் கொடுத்துட்டு Ctrl M கொடுத்து இது பாருங்க, நல்லா இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த கலர் நான் எப்படி மேலே கொடுத்தேன் இந்த கலரை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் முழுக்க அது எப்படி நீங்கள் வந்து டெலிவரி பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தாண்டி கடைசியாக இது இன்னும் கொஞ்சம் டல்லாக தெரியுது அப்படின்றதுனால நான் வந்து ட்ராப் ஷேடோ வந்து வச்சுக்கிறேன். இப்போது ட்ராப் ஷேடோ உங்களுக்கு தகுந்தபடி எவ்வளோ டார்க்காக வேணுமோ அவ்வளோ டார்க்காக வச்சுக்கலாம். சேம் ஒன்றுத்தில் வச்சதையே மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் பேஸ்ட் வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்படி ஒரு டிசைனை வந்து நீங்கள் 1 by 1 இது வந்து ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிக்கிறது தான். ஒரு ஷேப் இருக்கும், அந்த ஷேப்பை நார்மலாக பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சைடில் வைக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் மேலே எம்போசிங்காக தெரிற மாதிரி வைக்கிறதோ. ஒரு டிசைனில் 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. 1 படம், 2வது ஷேப்பு, 3வது டெக்ஸ்ட்டு. இந்த 3 தான் காம்பினேஷனாக திரும்ப ஒரு டிசைனை உருவாக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த 3த்தை எஃபெக்டிவாக உங்களால் உருவாக்கிக்க முடியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான டிசைனர் அப்படின்றத வந்து ஒத்துக்கலாம். இந்த மாதிரியான நல்ல கண்டென்ட்டை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.